கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நிறைய சகோதரர்கள் கேட்ட ஒரு கேள்வி, அதாவது இவ்வளவு பாடங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தசம பாகம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் அந்த கேள்வி வந்துருச்சு அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் தசம பாகம் கட்டாயமாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறையா போதகர்கள் கட்டாயப்படுத்துகிறதாகவும், அது ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சிலர் வேதத்தின்படி அது தவறு, அது ஏற்றுக்கொள்கிறதில்ல. ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களே கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற போது அதை நிர்பந்தப்படுத்துகிற போது இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே இந்த விஷயம் வருது இல்லையா? அதனால் அந்த தசம பாகத்தை குறித்து ஒரு பாடத்தை எடுங்கள் அப்படின்னு சொல்லி அநேக சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதுனால இந்த தசம பாகத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை நம்ம வேத வசனங்களின் மூலம் இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம். சரிங்களா? இந்த தசம பாகம்னா என்ன? முதல்ல டித்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது என்ன அப்படின்னு சொல்லும்போது தசமம், தசம பின்னம். நம்ம சின்ன வயசில் கணக்கெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? தசமம் அப்படின்னாலே அதாவது 10 பாகம், அதான் தசம பின்னம்னு கூட சொல்கிறோம் இல்லையா? தசம பாகம்ங்கிறது 10 பாகம். இப்போ அநேக சபைகளில் இந்த முறை பயன்படுத்தப்பட்டு வருது. சபையில் சேரக்கூடிய விசுவாசிகள் கட்டாயமாக தங்களுடைய வருமானத்தில் 10 பாகத்தை என்ன செய்யணும், இப்போ கொடுக்கணும். இப்போ பிரச்சனை என்ன யாருக்குன்னு தெரில. யாருக்கு கொடுக்கணும்? போதகர்களுக்கா, ஆலயத்துக்கா, கடவுளுக்கா, யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, தசம பாகம் 10 பாகம் கொடுக்கணும். இது பைபிள்லேயே இருக்குன்னு வேறு சொல்லிடுறாங்க. பைபிளில் இருக்கா? வசனம் இருக்குது பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்ன வஞ்சிக்கிறீங்க? எதனால் உங்களுடைய வஞ்சித்தோம்னு கூட சொல்கிறீங்க. எதுலன்னா தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே அப்படின்னு மல்கியாவில் பேசுகிறார். அடுத்தது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும் கவனிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போல் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாருமே. பாருங்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, நல்லா புரிஞ்சுக்கலாம், பணம் கொண்டு வேண்டும்படி சொல்லலை, ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அப்போ இதைத்தான் கொண்டு கொடுக்கணும் இல்லையா? இவங்க என்ன விளைச்சல் இருக்கோ அதைத்தான் கொண்டு கொடுக்கணும். பணத்தை பற்றி எங்கே பேசவே இல்லை இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? பணத்தில் முதல்ல கொண்டு கொடுங்க. அப்புறம் பொருளையும் கேட்குறாங்க நிறைய பேர் இல்லையா? தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நீங்கள் சோதிச்சு பாருங்கள். அப்போது என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கொடுங்க, தேவன் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. தசம பாகம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் தசம பாகம் வாங்கிடலாம். இதே லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுறாங்களாம். நீங்களோ எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். கவனிக்கிறீங்களா? இது அப்படியே அமுக்கி குலுக்கி, அதாவது ரொம்ப எப்படின்னா கொடுக்கறது நிறைய கொடுங்க, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே அமுக்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எங்க சொல்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ முதல் இந்த தசம பாகம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது என்று சொல்லி கவனிக்கும் போது, நம்ம ஏற்கனவே தெரியும், ஆபிரகாம் ராஜாக்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு வரும்போது சாலேமினுடைய ராஜா மெல்கிசதேக்குன்னு ஒருத்தர், அவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வரார். அப்படி வரும்போது ஆபிரகாம் தனக்கு கொள்ளையடித்தது, சம்பாதிச்சது எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தசம பாகம் அங்கே கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் இதுதான் முதல்ல தேவன் சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். அதாவது லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்,
தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ரொம்ப கிளியரா சொல்றார். தேசத்திலே நிலத்தின் வித்து விருட்சங்கள் கனி எல்லாமே தசம பாகம் கர்த்தருக்கு உரியது. கட்டாயமா நீ கடவுளுக்கு கொடுக்கணுங்கிற. நீ என்னென்னவெல்லாம் விளைவிக்கிறையோ அதில் தசம பாகம் கொடுக்கணும் இல்லையா? அடுத்தது கவனிக்கும் போது என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக. கொஞ்சம் கவனிங்க. லேவியின் புத்திரர் இவங்க யாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரேலுக்குள்ளவைகளை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக. இஸ்ரேலுக்குள்ளவைகள் மற்ற 11 கோத்திரம் என்ன செய்யணும்? லேவி கோத்திரம் அவங்க ஆசரிப்பு கூடார வேலையை செய்யறதுனால அவங்க வேற எந்த இடத்துலையும் விளைச்சல் எல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு பங்கு பாத்தியம் இல்லை நிலப்புலன்கள். அதனால மற்ற 11 கோத்திரத்தார் என்ன செய்யணும்? அவங்களுடைய பொருள்களில் தசமபாகமாக கொண்டு அங்கே கொடுக்கணும். அதில் 24ஆம் வசனம், இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். அப்போ டோட்டலாக இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தசம பாகத்தை லேவியருக்கு கொடுக்கணும் பாருங்க. ஆகையால் இஸ்ரேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஏன் லேவியருக்கு கொடுக்கணும்? இஸ்ரேல் புத்திரர் நடுவில் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது 11 கோத்திரத்தாரும் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய விளைச்சல்ல ஒரு தசம பாகத்தை கொண்டு யார்கிட்ட கொடுக்கணும்? லேவி கோத்திரம் அந்த ஊழியர் செய்கிறவங்கக்கிட்ட கொடுக்கணும். இப்போ முக்கியமான வசனம் பாருங்க. அடுத்தது என்னாகமம் 18:25 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவியரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால். இப்ப லேவியர்கிட்ட சொல்றார், மற்ற எல்லா ஜனங்களும் தங்களுடைய தசம பாகத்தை லேவியர்கிட்ட கொடுக்கணும். 10 பாகத்தை கொடுக்கணும். தசமம்னாலே 10 பாகம். இப்ப லேவியர் என்ன செய்யணும்? அதைய வாங்கி இஸ்ரேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது தசம பாகத்தில் 10 பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். கவனிக்கிறீங்களா? இந்த தசம பாகம்ங்கிறது எதனால இங்க சொல்லப்படுதுன்னா, 11 கோத்திரத்தாரும் லேவியருக்கு கொடுக்கணும். ஏன்னா லேவியர் ஊழியக்காரர்கள். இப்ப இந்த ஊழியக்காரர் என்ன செய்யணும்? அதுல வாங்கி அதுல ஒரு 10 பாகத்தை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கணுங்கிறார். இப்போ கேள்வி என்னென்னா, அப்போ ஒரிஜினலாக இங்கே யார் தெரியுங்களா தசம பாகம் மெயினாக கொடுக்கணும்னா ஊழியக்காரர்கள் தான், லேவியர்கள் தான் 10 பாகத்தை கொடுக்க சொல்கிறார் மெயினாக. கவனிக்கிறீங்களா? அப்போ 11 கோத்திரத்தார் லேவி கோத்திரத்துக்கு கொடுக்குறாங்க. லேவி கோத்திரத்தார் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அவங்களுக்கு கிடைச்சதில் 10 பாகம். இப்படி தானே சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஜனங்ககிட்டெல்லாம் நீங்கள் 10 பாகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறதே இல்லையா? அப்படின்னா கேள்வி என்ன? இந்த கர்த்தருக்கு படைக்கிற 10 பாகம்னு சொல்கிற முடியாது. இந்த கர்த்தருக்குன்னு சொல்லப்படுகிற கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ கோதுமை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 கிலோ லேவியர்களுக்கு 10 கிலோ கிடைக்குது ஊழியக்காரர்களுக்கு. இதில் என்ன செய்யணும்? ஊழியக்காரர் 1 கிலோ எடுத்து என்ன செய்யணுமா? கடவுளுக்கு கொடுக்கணுங்கிறார். கவனிங்க, கடவுளுக்குன்னா என்ன அர்த்தம்? கடவுள் அதை சாப்பிட போகிறாரா? மற்ற இடங்களில் அந்த படையில் கொண்டு போய் வைப்பாங்களே, அந்த படையில் சாமியெல்லாம் ஒன்றும் சாப்பிடாது, இவங்களே எடுத்துக்குவாங்க, இல்லை சாமியார் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரியா? கடவுளுக்கு அதை வாங்கி என்ன பண்ண போகிறார்? எத்தனை வருஷம் படிச்சுக்கோ, நான் பசிக்குதுன்னா நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறார். புரியுதுங்களா? கடலில் போகும் திமிங்கிலத்துக்கே தேவன் சாப்பாடு போடுறாருங்க. அது வாய் ஆண்டு திறந்துட்டுருக்கான். எப்படா தேவன் சாப்பாடு போடுவார்? தேவன் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு போடுவாராம். அது திருப்தியோடு போகுது. என்ன அழகான வசனங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். உலகத்துக்கே படி அளக்கிறவர் பிதாவாகிய தேவன். யோசனை பண்ணி பாருங்க. அவருக்கு போய் நம்ம ஒன்று கொடுக்குறதா? கடவுளுக்கு 1 கிலோ கோதுமையா அல்லது 1000 ரூபாயா? இது அவருடைய பார்வையில் என்ன? ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்கு கேட்குறார்? கடவுளுக்கு கொடுன்னு கேட்குறார். கவனிக்கிறீங்களா? கவனிக்கலாம். மிகப்பெரிய ஒரு சத்தியம் இதில் இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. தேவன் கடவுளுக்கு கொடுன்னு அவருக்கு எதையுமே கேட்கறதுக்கு அவருக்கு தயாராக இல்லை. அவருக்கு எதுக்குங்க? அண்ட சராசரத்தையும் படைத்த கடவுள் அவருக்கு எதுக்கு? நம்ம கேவலமாக கொடுக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு அவர் ஏதாவது பண்ண போகிறார். கடவுளுக்கு கொடுன்னு எதை சொன்னார் தெரியுமா? இது எல்லாரும் மறந்துட்டான்.
அன்புக்குரிய சகோதர சொல்லை கொஞ்சம் கவனிக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். சொல்றார் பாருங்க, 3ஆம் வருஷம் உனக்கு வந்த பலன் எல்லாத்தையும் தசம பாகத்தை பிரித்து நீ முதல்ல வாசல்ல வைக்கணும். எதுக்கு தெரியுமா? லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினாலே அவனும், கவனிங்க, உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. இதுக்கு தாங்க தசமபாகம் எடுத்து வைக்க சொன்னார். புரியுதா? கடவுளுக்கு ஒன்றுக்கு அவர் தேவையில்லை. அவர் இந்த பூமியில் யாரை தெரியுங்களா பார்க்குறார்? அவ்வளோ உயரத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியில் மிக தாழ்மையான நிலைமையில் இருக்கிற ஜனங்க, பரதேசிகா, திக்கற்றவர்கள், விதவைகள், இவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? லேவியர்கள் என்ன செய்யணும்? இது அவங்களுடைய தசமபாகத்தை எடுத்து தேவனுக்கு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு தான் கொடுக்கணும். பரதேசி, திக்கற்றவன், விதவைகள். அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது வசனம் 26ஆம் அதிகாரம் 12. உபாகமம். தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் உனக்கு வர்றதெல்லாம் வரத்திலெல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின். பார்த்தீங்களா? முதல்ல எதை தனியா பண்ணி முதல்ல அந்த 10 எடுத்து யாருக்கு கொடுக்கணும்? லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்றவனுக்கும் கொடுக்கணும். அதிலேயே 13ஆம் வசனம், உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படி நான் பரிசுத்தமான பொருளை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கு கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகள் ஒன்றையும் நான் மீறவும் மறக்கவும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது 12 கோத்திரத்தார் அவர்களை தேவன் வனாந்தரத்தில் வழி நடத்தும் போது லேவி கோத்திரத்தை மட்டும் தனியாக பிரித்து ஆசாரி ஊழியம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டார். இதே அவர்கள் கானான் தேசத்தில் செட்டில் ஆகும்போது ஆசரிப்பு கூடாரம் தேவ ஆலயமாக மாற்றப்பட்டது. அப்போது 11 கோத்திரத்தாரும் வயல்வெளிகளிலே வேலை செஞ்சு அவங்களுக்கு கிடைக்கிறதுல கொண்டு தசமபாகம் கொடுப்பாங்க. லேவியர்கள் அதை வாங்கி என்ன செய்வாங்கன்னா அதுலேயும் 10 எடுத்து கடவுளுக்கு கொடுப்பாங்க. இப்போ கடவுளுக்கு கொடுப்பார்கள் என்பது எதை குறிக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? கடவுளுக்கா? அல்ல. யார் திக்கற்றவர்கள், யார் விதவைகள், யார் பரதேசிகள், பரதேசினா தெரியும் இல்லையா? ஸ்லேவ்ஸ், ஒன்றும் இல்லாதவன், அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தாங்க எடுத்து வைக்க சொல்கிறாங்க. எந்த ஆலயத்திலையாவது இன்றைக்கி அந்த மாதிரி நடக்குதான்னு பாருங்க. நம்மளை சுற்றிலும் ஏழைகள் இருக்காங்க, விதவைகள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்கள தாங்க தேவன் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு தான் இது எனக்கு கொடு அப்படின்னு சொன்னார். எனக்கு கொடு. அந்த எனக்குங்கிறது என்ன தெரியுமா? தேவன் சார்பாக நிற்கிறவங்க இந்த பூமியில் யாருன்னா ஏழைகள், பரதேசிகள், விதவைகள். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கடவுள் நேரடியாக சில பேர்த்து மேலே தன்னுடைய கண்காணிப்பை வச்சிருக்கிறார்னா இந்த பூமியில் ஏழைகள், யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறார்களோ. இன்றைக்கி சாதாரண மனுஷனே சொல்கிறான், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஹரிஜன் அப்படிங்கிற வார்த்தை, ஹரிஜன்னா கடவுளின் பிள்ளைகளா, ரொம்ப ஏழைகளாக இருக்கிறவங்க கடவுளின் பிள்ளைகளா. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்தோம்னா அது யாருக்கு செய்கிற மாதிரி? பிதாவாகிய தேவனுக்கு செய்கிற மாதிரி. இதையத்தாங்க நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எவ்வளோ கிளியராக சொல்லிட்டார். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான். அடுத்த வசனம் பாரு, அவன் கொடுத்ததை அவர் திருப்ப கொடுப்பார். அந்த காலத்திலேயே எவ்வளோ மோசமான திக்கற்ற பிள்ளைகளுக்காக தேவன் அவர் அங்கே பார்த்துருக்கார். இன்றைக்கி சாதாரண கல்கத்தாவில் இருந்தாங்க இல்லையா, அன்னை தெரசா, அவங்க ஒரு நாள் போய் தங்களுடைய அந்த தொழுநோய் நோயாளிகளுக்காக பணம் பிச்சை எடுத்துகிட்டு இருந்துருக்குறாங்க ஒவ்வொரு கடையாக. அப்போ ஒரு கடைக்கு போனபோது அந்த கடையுடைய ஓனர் காரி துப்பிட்டாராம் அந்த அன்னை தெரசாவுடைய முகத்தில்.
அந்த அம்மா கையில் இப்படி அந்த பவுல் வச்சுக்கிட்டு சொல்லிச்சான், எனக்குரியதை நான் வாங்கிட்டேன், அந்த குழந்தைகளுக்குரியதை கொடுங்கன்னு கேட்டாங்க. திங்க் பண்ணி பாருங்க, அந்த துப்பை வாங்கிட்டு எனக்குரியதை நான் வாங்கிட்டேன், இப்போ அந்த குழந்தைகளுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குரியது. அந்த அந்த ஓனர் மனசு மாறி எக்கச்சக்கமான உதவிகள் செய்ததாக ஒரு சில புஸ்தகங்களில் படித்தது உண்டு. கவனிச்சு பாருங்கள். இதனால தான் அன்னை தெரசான்னு புகழ்ந்து பாடுறாங்க எல்லாருமே. ஆனால் அன்னை தெரசாவுக்கு தேவன் தெரியுமான்னு தெரியாது. தெரியாமையே தேவனுடைய கற்பனை கட்டளை ஒருவேளை அவங்க படித்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த கற்பனைகளின்படி பாருங்கள், அந்த ஏழைகளுக்காக தொழுநோய் வேலை செஞ்சுருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோ சத்தியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன உதவி செஞ்சுருக்கணும் சொல்லுங்கள்? நம்மளை சுற்றிலும் ஏழைகள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் என்னைக்காவது நம்ம பார்த்துருக்குறோமா? நம்மளாம் கோடி கோடியாக கொட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம், நம்ம கையில் இருக்கிறதே கம்மி தான். ஆனால் அதிலிருந்தும் இது கொடுத்தால் இது தேவனுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது கொடுக்குறோமா? அதுலேயும் அமுக்கி குலுக்கி வச்சிடறோம். அந்த காலத்தில் சகோதரர்களுக்கு எல்லாம் தெரியும், சர்ச்சில் எல்லாம் இருந்த காலத்தில் காணிக்கு போடுவோம், செல்லாத நோட்டு இல்லையா, அப்புறம் அந்த 5 பைசா 10 பைசா அது வந்து எதெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குதோ அதைத்தான் காணிக்கு போடுறது, நல்லா இருக்கிறது சினிமாவுக்கு போகிறக்கு வச்சுக்கிறது. இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க ஜனங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்குது, அந்த ட்ரெண்ட் மாறி இருக்குது. நிறைய பேர் கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கடவுளுக்கு தான் கொடுக்குறோமான்னு தெரியறதில்லை. கடவுளுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, பெரிய பெரிய போதகர்களுக்கு லட்சமாக அள்ளி அள்ளி கொடுத்து அவர்களை பெரும் பணக்காரர்கள் ஆக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்களுடைய அறியாமையை அந்த போதகர்கள் பயன்படுத்தி இன்றைக்கி கோடீஸ்வரர்களாகவும் லட்சாதிபதிகளாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தேவன் சொன்ன அந்த விதவைகள், திக்கற்றவர்கள், ஏழைகளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் தேவன் சொன்னார், எனக்கு கொடுன்னு அவர் சொன்னது எதுன்னா, அட்லீஸ்ட் சபையில் இருக்கிற ஏழைகளுக்காவது கொடுக்கலாம் இல்லையா. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கிறிஸ்மஸ் டைமில் அன்னதானம் போடுறோம்னு சொல்லி சில சபைகளில் அன்னதானம் போடுவாங்களாம் ஏழைகளுக்கு. யாருன்னா இவங்க சபை மக்களையே சாப்பிட்றது. இதுக்கு மற்றவங்களாம் பெட்டர். மற்றவங்களெல்லாம் எத்தனை பேர் வந்து இந்த சத்தியம் தெரியாதவங்க ஏதாவது ஒரு பிறந்த நாள் அன்னைக்கோ ஏதோ ஒரு நாள் அன்னைக்கோ அனாதை குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க, அனாதை குழந்தைகளுக்கு போய் துணி எடுத்து கொடுக்குறாங்க. எந்த கிறிஸ்தவன் செய்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கிறிஸ்மஸ் வந்தால் நமக்கே ட்ரெஸ்ஸு, நமக்கே கேக்கு, நமக்கே ஜிலேபி, நமக்கே மைசூர் பாக் எல்லாம் வாங்கிக்கிறது. எல்லாம் நமக்கு 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 நமக்கு. இந்த பைபிளை வச்சுட்டு எவ்வளோ சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த சத்தியத்தை தெரியாதவங்க எத்தனை பேர் தங்களுடைய சொத்தை விற்று கொடுத்துருக்காங்க தெரியுங்களா ஏழைகளுக்கு. நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய பணக்காரர் இல்லைனா கூட இந்த வசனத்தை புரிஞ்சிருக்கிறோமா தான் கேள்வி. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான், அதை அவர் திருப்பி கொடுப்பார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, 2 ஏழைகள் தாங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க. பைபிள் தான் சொல்லுது. ஒன்று சத்தியம் இல்லாத ஏழை, இன்னொன்று சாப்பாட்டுக்கு இல்லாத ஏழை. இது பலமுறை சொல்லியிருக்கேன். சத்தியம் இல்லாத ஏழைகளுக்கு இலவசமாக சத்தியம் கொடுக்கணும், இலவசமாக. அதுக்கு எந்த அமௌண்ட்டும் வாங்கிடக்கூடாது, காணிக்கையோ தசமோ வாங்கக்கூடாது, இலவசமாக தான் கொடுக்கணும். சரிங்களா? இலவசமாக தான் கொடுக்கணும். சாப்பாட்டுக்கு இல்லாத ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எந்த இடத்துல நம்ம கண்ணு முன்னாடி அவங்க இருக்கிறாங்களோ உடனடியாக மனசு தயங்காமல் இருக்கிற காசையோ பணத்தையோ அவங்களுக்கு கொடுத்துடணும். ஏன்னா தேவன் சொல்கிறார், பாரு இது என்னுடைய பிள்ளை, உங்கள்கிட்ட நிறைய இருக்குது, இல்லாதவங்க தான் என்னுடைய பிள்ளைன்னு சொல்கிறார். இன்றைக்கும் ஏழைகள் தாங்க தேவனுடைய உண்மையான பிள்ளைகள். என்னைக்கு தேவன் இந்த மனித சரித்திரத்தை இந்த பூமியில் உருவாக்கினாரோ அன்னைக்கே அவருடைய பார்வை முழுவதுமே தாழ்மையானவர்கள், ஏழ்மையானவர்கள், திக்கற்றவர்கள், அனாதை அந்த மாதிரி இருக்கிறோம். இவங்களுக்கு தாங்க தேவன் பார்த்துட்டே இருக்கார். ரூத்தினுடைய சரித்திரம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த அம்மா ரூத் அம்மா வந்து மோவாப் தேசத்துலேருந்து வரும்போது ரொம்ப ஏழையாக வர்றாங்க. அந்த காலத்தில் இஸ்ரேல் நாட்டினுடைய பிரமாணம் என்ன? போரடிக்கும் போது, அறுவடை செய்து போரடிக்கும் போது சிந்தறதை என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும், சிந்தனைப்படியே இருக்கணும். எதுக்கு தெரியுங்களா? இவர்கள் அந்த அறுவடை முடிச்சுட்டு போகும்போது ஏழைகள் வந்து அந்த சிந்தனை பொறுக்கிறதுக்கு வரணும். அது அவர்களுடையது, தேவன் சொல்கிறார், அது அவங்களோடது, அவங்க ப்ராப்பர்ட்டின்னு எடுக்கக்கூடாது. அப்படி சிந்தனை பொறுக்க வந்தது தான் ரூத்தம்மா.
நகோமி அம்மாட்ட சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு வந்த ஏழை கடைசியில் போவாஸ் என்கிற பெரும் ஐஸ்வர்யவானுக்கு மனைவியானாங்க. அது நமக்கு நிழல் பொருள் தெரியும், அது திருச்சபை இல்லையா. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் வந்தபோது இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. ஏழைகளுக்கும் திக்கற்றவனுக்கு நீ கொடுக்கணும், தசமமாக எடுத்து வைக்கணுங்கிற நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. ஆண்டவர் இந்த பூமியில் வந்தபோது என்ன சொன்னார்? மத்தேயு 5:17, நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்க வந்தேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க, நான் என்ன பண்ண வந்தேன்? அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நடந்தே போனார் பாருங்க, நடந்தே தான் போனார். 2 முறை அற்புதங்களை செய்யும் போது இந்த ஜனங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. பரிதபிக்கிறேன், நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க சொன்னார் இல்லையா. அப்போ நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது தேவனுடைய தெய்வீக சட்டம். அந்த தெய்வீக சட்டம் என்பது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய மைண்டு. அப்போ தேவன் இந்த பூமியில் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டார்னாலே அது அவருக்கு அல்ல, இல்லாதவர்கள் ஏழைகள் அவங்களுக்கு தான். அதனால தான் அவர் சொல்லும்போது வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடும், நியாயப்பிரமாணத்தில் உள்ளதை பற்றின நிறைவேறும் அளவு ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு சிறு உறுப்பாகிலும் ஒழிஞ்சு போயிடாது. இந்த நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் நம்ம கையில் எடுத்து பார்ப்போம். இதுக்குரிய ஏற்கனவே வேற ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் போய் செட்டில் ஆகும்போது ஈக்குவலாக தான் இருந்திருக்காங்க. கவனிங்க, காலம் போக 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 ஒரு குரூப் என்ன ஆயிட்டாங்கன்னா பிரபுக்கள் ஆயிட்டாங்க, ஒரு குரூப் அடிமைகள் ஆயிட்டாங்க காலங்காலமாக. அதனால தான் ஜூபிலின்னு ஒரு சிஸ்டம் வச்சார். 50 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போனவங்களாம் திரும்பி அவங்களுடைய காணி ஆட்சிக்கு திரும்பி போயிடணுட்டார். கட்டாயமாக பெரும் பணக்காரர்கள் தங்களுடைய அடிமைகளை 50 வருஷம் முடியும் போது கூட அனுப்பிச்சிடணும். எவ்வளோ பெரிய திட்டம் தேவன் வச்சுருந்தார் பாருங்க. அப்போ கூட அவர்களை திக்கற்றவர்கள் கஷ்டப்படுறவங்கள தான் பார்க்குறார். அதனால தான் லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். எவ்வளவு கிளியரா சொல்றாரு, பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் தான் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படியா, பரதேசிக்கு ஒரு நியாயம், சுதேசிக்கு ஒரு நியாயம். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் கவனிங்க, மாட்டை வச்சு போரடிப்பாங்க. போரடிக்கும்போது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மாடு சுற்றி சுற்றி வரும். பாவங்க பசிக்கும். அப்போ கீழே ஏதாவது கிடந்துன்னா சாப்பிடும் இல்லையா, அது சாப்பிடக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வாயை கட்டிடுவாங்க. அந்த காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மாடு ரொம்ப கஷ்டத்திலேயே சுற்றிட்டுருக்கும். தேவன் பார்த்தார், ஐயோ பாவம், மாடு கஷ்டப்படுதே பாருங்கள். தேவனுடைய திங்கிங் பாருங்கள், எங்கே இருந்துட்டு என்ன திங்க் பண்ணுறார் சொல்கிறார் பாருங்கள். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக, பாவம் அது என்ன சாப்பிட்ற போகுது, ஏன்னா நடந்துகிட்டே இருக்கும்போது அது சாப்பிட முடியுமா, அது என்ன சாப்பிட்ற போகுது. ஆனால் இந்த ஜனம் எவ்வளோ குரூர ஜனங்க பாருங்கள், அது சாப்பிடக்கூடாது, வேலை மட்டும் வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர் அன்னைக்கெல்லாம் ஏழைகளை என்ன செஞ்சாங்கன்னா வேலை நல்லா வாங்கிட்டாங்க, ஆனால் அதற்குரிய கூலி அவங்க கொடுக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் நிறைய திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் சொல்கிறார் பாருங்க. யாத்திராகம் 22:22 விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் என்ன செய்யக்கூடாது, நீ ஒடுக்கிடக்கூடாது, அவங்களுக்கு யாரும் இல்லை நீ நினச்சிடாதேங்கிறார். நிறைய பேர் இன்றைக்கி அப்படித்தாங்க, யாரும் இல்லை நினச்சா அவங்கள போட்டு ஒடுக்கிறது, அவங்கள ரொம்ப திட்டுறது, கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இஸ்ரேல் ஜனங்க செய்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது நடக்குது நிறைய இடங்கள்ல. யார் சப்போர்ட் கால் இல்லைன்னா அடித்து கொண்டே போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு தேவன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா பாருங்கள். அவருடைய பிரமாணம் எப்படி இருக்குன்னா, யாத்திராகம் 22:23 அவர்கள் எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்களுடைய முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தில் கொலை செய்வேன். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரி ஏழைகள், விதவைகள், இவங்க எல்லாம் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள். நீங்கள் யாராவது அவங்கள ஒடுக்கிடக்கூடாது. ஒருவேளை ஒடுக்கிட்டா எங்கிட்ட மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நான் உங்களை கொன்னே போடுவேங்கிறார். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, உங்களை கொன்னே போடுவேன், ஜாக்கிரதை.
என்னுடைய பிள்ளைகள் அவங்க. பாருங்கள் என்ன ஆயிரும், கடைசியில் உங்கள் மனைவிகள் விதவைகள், உங்கள் பிள்ளைகள் திக்கற்றவர்களாயிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுமையுள்ள ஜனங்களாக அன்றைக்கி இருந்திருக்காங்க இஸ்ரேல் ஜனங்கள். அதனால தான் தேவன் அந்த பாவம், அந்த ஏழைகள் திக்கற்றவர்களை அவ்வளோ கேர் எடுத்துக்கிறார். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எப்படி தான் கொடுக்க முடியும்? தேவன் மேலிருந்து கொடுப்பாரா? அதுக்கு தாங்க வச்சுருக்கார் ஜனங்களை. அதுக்கு தானே விளைச்சல், நிலம் அவரோடது, விளைச்சல் அவரோடது. விளைச்சலை வாங்குற இஸ்ரேல் ஜனங்கள் அவருடையவர்கள், அதிலிருந்து வாங்கக்கூடிய லேவியர்கள் அவருடையவர்கள். அவர்கிட்ட வாங்கி இப்போ அவருடைய பிள்ளைகள் திக்கற்றவர்கள் கொடுங்கிறார். இதுதான் தசமபாகம் இல்லையா? இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு. தசமபாகத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் இதை குறித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது இந்த நியாயப்பிரமாணிகளுக்கு உள்ளுக்குள் இருந்த விஷயம் என்ன? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இப்போ இது புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம படித்து பழகிட்டோம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது அப்படியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டான். உன்னை மாதிரியே நீ பிறனை நேசிக்கணும். அப்படி பிறனை நேசிக்கணும்னா உன் சைடில் இருக்கிற ஜனங்களையெல்லாம் நீ பாரு. திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், அவங்கள பாரு. அவங்களுக்கு நீ செய்யணும். செய்ய மாட்டேன்ட்டாங்க. அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? எனக்கு செய், எனக்கு கொண்டு வந்து கொடு. அப்போ எனக்கு கொண்டு வந்து கொடுக்குங்கிறது தேவனுக்கு இல்லை, அவராக சாப்பிட போகிறார். அது யாருக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும். இது சரியா அப்படிங்கிறத ஒரு இன்சிடென்ட்லேயே கவனிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சாபதற்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி பெத்தானியாவுக்கு போகிறார் இல்லையா? அங்கே மார்த்தாள் மரியம்மாள் வீட்டுக்கு. அப்போது மரியம்மா என்ன செய்கிறாங்க? விலையேற பெற்ற நலதம்னு ஒரு தைலத்தை எடுத்து கிறிஸ்துவுடைய தலையிலிருந்து ஊற்றி, பாவம் அதாவது கால்நடையாகவே நடந்து போன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கால் பாதங்கள் ரிலீஃபுக்கு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அந்த பாதத்தில் அந்த தைலத்தை, விலையேறப்பட்ட நலதம் தைலம் ஊற்றி தன்னுடைய தலைமயிரில் பாதங்களை துடைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு யூதாஸ் காரியத்துக்கு பயங்கரமான எரிச்சல் இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்பொழுது அவருடைய சீசர்கள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் 12 சீசர்களை கூட்டிகிட்டு போகிறார். நடந்தே தான் போகிறாங்க. ஒரு தடவை வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க. 10,000 பேர் இருக்கிறாங்க, 5,000 புருஷர்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 10,000 பேர்த்துக்கு அவர் பரிமாறலையா? அதே மலையில் 7 அப்பமும் சில மீன்கள் கொண்டு 4,000 பேர்த்துக்கு பரிமாறலையா? கவனிங்க. செத்து போனவனை உயிரோடு எழுப்பலையா? கை சூம்பி போனவனை குணப்படுத்தலையா? கண்ணு தெரியாமல் போனவங்களை கூட எல்லாமே ஆண்டவர்னால செய்ய முடியும். அவருக்கு எதுக்கு ட்ரெஷரரு? அவருக்கு எதுங்க ட்ரெஷரரு? தேவையே இல்லையே. ஆனால் யூதாஸ் காரியோத்து என்ன போஸ்டில் இருந்தார்? என்ன போஸ்டில் இருக்கிறாருங்க? காசுக்காரர் இல்லையா? ட்ரெஷரர் போஸ்ட்டில். எதுக்கு அவருக்கு பணம்? ஆண்டவரே எல்லாத்தையும் படைச்சவர், அவர் பெரிய ஐஸ்வர்யான், அவருக்கு எதுக்கு பணம்? இதுதான் அதனுடைய அர்த்தம். கவனிக்கிறீங்களா? நிறைய வசனங்கள் நீங்கள் பின்னாடி படித்து பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் சில இடங்களில் அற்புத அடையாளங்கள் பண்ணுறாரு. ஆனால் இவர் போன இடங்களில் அநேகம் இடத்துல ஏழைகள், திக்கற்றவர்கள் ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த தர்ம பணம் கொடுக்குறக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துடைய அம்மா மரியம்மா, அப்புறம் மகதலேனா மரியாள், அப்புறம் ஏரோதனுடைய காரியக்காரன் சொல்லப்பட்டிருக்கும். ஏரோதனுடைய காரியக்காரனுடைய ஒய்ஃப் யோவன்னாள். ஸோ இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் பணத்தை கலெக்ட் பண்ணி மகதலேனா மரியாள் மூலமாக ஆண்டவருடைய மினிஸ்ட்ரியை கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி கொடுத்து அனுப்பும்போது அந்த பணம் இப்போ யூதாஸ் காரியத்து கைக்கு போகும். வேலை என்னென்னா, போகிற வழியில் யாரெல்லாம் ஏழைகள் இருந்தாங்களோ அவர்களுக்கு அந்த பணம் பட்டுவடா பண்ணப்பட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் அந்த பணம் யூதாஸ் காரியத்து ட்ரெஷராக இருந்தார்.
இயேசு கிறிஸ்து கார் வாங்குறக்கோ பங்களா வாங்குறக்கோ விதவிதமான ட்ரெஸ் வாங்குறக்கோவா பணம் வாங்கினார்? திங்க் பண்ணுறீங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அங்கே அந்த சகோதரர்களெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த ஜனங்கள் ஏழைகளுக்கும் மற்றவங்களுக்கும் உதவுறதுக்கு தான். அதனால தான் அதே பாருங்க, யூதாஸ்காரியோத்தே திருடன்னு யோவான் எழுதுகிறார். இப்போ அவர் கான்செப்ட் சொல்லிட்டார், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது. அப்போ பர்பஸ் என்ன? தரித்திரருக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த பணம் கலெக்ட் பண்ணுறது. அப்போ நம்மளே காசு வாங்கி எல்லாம் வாங்கி வச்சு கார் பங்களா வாங்கி 10 பங்களா வாங்கிட்டோம்னா இது ஊழியமா? இது ஊழியமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன்! எல்லா பக்கம் கால்நடையாக நடந்து 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 போனார். தனக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்காகவும் நைட்டு ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் போட்டு வேலை செஞ்சுருக்காருங்க பவுல். அவரை விட பெரிய ஊழியக்காரன் நம்மெல்லாம் சும்மா சாதாரணமாக வாங்கிடுறோம் பார்த்தீங்களா? அது மிரட்டி கொடுத்தே ஆகணும், கொடுக்கலைன்னா கடவுள்னா சபிச்சிருவார். எத்தனை பேர் அப்படி சொல்கிறாங்களா நமக்கு தெரியல, ஆனால் சொல்கிறாங்க நிறைய சகோதரர்கள். சபிச்சிருவார் கடவுளுங்களை, ஆசீர்வாதம் வேணும்னா நீ கடவுளுக்கு கொடுத்தாகணும். அப்படி எங்கேயாவது கடவுள் கேட்டிருக்காரா எனக்கு உனக்கு ஆசீர்வாதம்? இப்படி மற்ற ரிலீஜனில் தாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கடவுள் அப்படி இல்லைங்க. தன்னுடைய குமாரனையே கொடுத்தவருங்க உலகத்துக்காக. மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? ரோமர் எழுதுகிறார் பவுல். தம்முடைய சொந்த குமாரனையே தேவன் கொடுத்துட்டாராம் இல்லையா? அவருக்கு சொந்த மகனையே கொடுத்தவர் நீ காசு கொடு, பணம் கொடு, தசமாக கொடுன்னு கேட்பாரா? இது எந்த வகையில் கரெக்டு? யோசனை பண்ணி பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது சத்தியங்கிறதுனால நான் பண்ணினாலும் தப்பு தான், யார் பண்ணினாலும் தப்பு தான், அவ்வளோதான். எனக்காக, என்னுடைய மேன்மைக்காக, என்னுடைய வசதிக்காக சத்தியத்தை நான் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் அது மகா பெரிய பாவம். நான் உழைச்சி சம்பாதிக்கணும். என்னுடைய உழைப்பில் ஒரு 5 ரூபாய்னாலும் கடவுளுடைய ஊழியத்துக்கு செய்கிறதாங்க உண்மையான ஊழியம். சரியா? இதைய தவறாக புரிஞ்சு கொண்டு தான் அன்றைக்கே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா? இவங்க இப்படித்தான் ஜனங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்களாம். அதனால தான் இவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? லூக்கா 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. எப்படி ஆரம்பிக்கிறார்? பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒற்றலாம் மரக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமமாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். எதை விட்டுட்டீங்க? நீங்கள் ஒர்த்தலாமிலும் மரக்கொழுந்திலும் நீங்கள் தசமபாகம் எல்லாம் கொடுத்துட்டு எதை விட்டுட்டீங்க? தேவனுடைய நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுட்டீங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாமல். அது அன்னைக்கு. இது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கு பிறகு ஆண்டவர் கூப்பிட்டதை எப்படி தெரியுங்களா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் 10ல் 1 பாகம் தன்னுடைய டைம் எடுத்து வச்சுக்கணும், 10ல் 1 பாகம் தன்னுடைய காசு பணத்தை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டுருக்கார் பாருங்க. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் முதல்ல அவன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்துங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க? 10%, 20%? தன்னை அப்படின்னாலே டோட்டல் முழுசு நீ கடவுளுக்கு கொடுத்துரும். உன்னையே நீ கடவுளுக்கு கொடுத்துருன்னு சொல்லும்போது அது எப்படி தனியாக எங்கிட்டிருந்து 10% போகும்? 10 பாகம் எப்படி போகும்? முழுசு தானே போகும். ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு அனுதினமும் என் பின்னாடி வாங்க. இதைத்தான் ரோமருக்கு பவுல் எழுதும்போது எப்படி எழுதிட்டார்? வாசிக்கலாம். ரோமர் 12:2 வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இதை எத்தனை முறை படிச்சிருக்கிறோம் இல்லையா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். 2வது, தேவனுக்கு எது பிரியங்கிறத பகுத்தறியுங்கள். 2வது பாயிண்ட். 3வது, அந்த பிரியத்தை செய்யறதுக்கு உங்களுடைய மனசை தயார் பண்ணி, ஒருவேளை இதுக்கு முன்னாடி வேறு பக்கம் உங்கள் மனசை திருப்பி இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் மனசை புதிதாக்குங்கள், மறுரூபமாயிடுங்க. அது எப்படி? அதைத்தான் அடுத்த வசனம் படிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தில் என்ன தலையை மட்டுமா? இல்லை 2 கை மட்டுமா? இல்லையே, டோட்டல் முழுசையும்
இதில் 1/10 வராதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவரால் பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு 1/10 சம்பந்தமே கிடையாது. அது இஸ்ரேல் ஜனங்களுடைய நியாயப்பிரமாணத்தோட முடிஞ்சிருச்சு. 1/10 இன்னைக்கு அதையே பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி தெரியுங்களா? நம்முடைய ஜனங்க தங்களுக்கு சாதகமாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறது, மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எது சரி, எது தவறு, எது வேதத்தின்படி முரண், எது முரணா இல்லை, இதெல்லாம் பார்க்கணும். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் அது இருந்தது. அது இஸ்ரேல் ஜனங்களுக்குரிய கற்பனை. இப்போ நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கும் 1/10 சம்பந்தமே இல்லை. என்ன சொல்லிட்டார்? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை டோட்டலாக கொடுத்துருங்கிறார். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முற்றி வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதற்கு ஆதாரம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். எபேசியர் 5:2 பாருங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை, அவர் எப்படி கொடுத்தார்? தலை மட்டும் தனியாக, கை மட்டும் தனியாக கொடுத்தாரா? மொத்தமாக கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே காணிக்கையாக கொடுத்துட்டாராம். தனியாக ஒரு காணிக்கை 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரா? இல்லை ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க. அப்படி தூக்கி கடாசிடுறது, பணத்தை தூக்கி வீசறிஞ்சிடுறது, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேணும் அதை வச்சுட்டு போங்க. அந்த மாதிரி அப்படியெல்லாம் கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு தன்னை காணிக்கையாக கொடுத்தாரா? அப்போ காணிக்கைங்கிறது நம்முடைய பணமா அல்லது நம்மளா? நீங்கள் சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்க. தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அதே அன்பில் நடந்துங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்? நம்மையே தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கணுமா, இல்லை நம்ம பாக்கெட் இருந்து ஒரு 1000 ரூபா காணிக்கை கொடுக்குறதா? சொல்லுங்க. முதல்ல நம்மை கொடுத்துடணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதில் 1/10 வருதா? தசமபாகம் வருதா? இதில் இன்னொரு விஷயம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பணம் என்கிற விஷயமே வராது. விளைச்சல்ல கொண்டு வந்து கொடுங்கிறார். அது யாருக்குன்னா ஏழைகளுக்கு. இது நல்லா புரிஞ்சு வச்சவர், தெரிஞ்சு வச்சவர், படித்து வச்சவர் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்கிறார் பாருங்க, இன்னைக்கு எந்த தவறுகள் இன்னைக்கு போதகர்கள் செய்கிறாங்களோ அதை மேற்கோள் காட்டி பேசுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 20:33 ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. யாருக்கிட்ட இருந்து எந்த பொருளை நான் வாங்கலை. அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பார்த்தீங்களா? என்னோட இருந்தவங்களுக்கு சேர்ந்து இந்த கைகளே வேலை செய்தது. நம்ம அப்போஸ்தலர் நிருபங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் போய் ஆக்கிலா பிரிஸ்கிலாவை சந்திக்கிறார். அவங்க 2 பேரும் டென்ட் போடுற டெக்னீஷியன் ஒர்க்கில் அவங்க ஒரு நிபுணாக இருக்காங்க. அவங்க கிட்ட கற்றுக்கிறாருங்க வேலையை. கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஊராக போய் நைட் ஷிஃப்ட், பகல் ஷிஃப்ட், டென்ட் போடுறாருங்க. தன்னோடு இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து வேலை செஞ்சு இந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலோட பெரியவங்களா நம்மெல்லாம்? எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் தெரியுமா? ஐரோப்பா கண்டம் முழுவதும் 3 முறை சுற்றி வந்து சபைகளை ஏற்படுத்தின அஸ்திபாரம் பவுல். அவர் பேசுகிறாருங்க, ஒருத்தர் கிட்ட கூட நான் ஒரு வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் இச்சிக்கவில்லை. யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பொண்ணை கொடு, வைரத்தை கொடு, வெள்ளியை கொடு, தாலியை கழட்டி கொடுனாலும் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கொடுத்தவர்கள் உண்டு, நகைகளை எல்லாம் போட்டவர்கள் உண்டு. கவனிக்கலாமா? ஆனால் பவுல் சொல்கிறார் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 3:7 வாசிக்கலாம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கே தெரியும் எப்படி எங்களை பின்பற்றணும். நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் சொல்றார், எச்சரிப்பு கொடுக்கிறார்.
அடுத்தது, ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். இவங்க ஊழியக்காரரா? தசமபாகம் நிறைய கொடுங்க, காணிக்க கொடுங்க, இல்லைன்னா கர்த்தர் உங்களை சபிச்சிருவார்னு சொல்றவர்கள் ஊழியக்காரரா? திங்க் பண்ணி பாருங்க. பவுல் சொல்றார், ஒருவனிடத்தில் கூட நான் இலவசமாய் சாப்பிட்டதில்லை, பிரயாசத்தோடும். அப்போ அதுக்கு விளக்கம் சொல்றார் பாருங்க. அடுத்த வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3:9. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு. பாருங்க என்ன சொல்றார், நீங்கள் எங்களை பின்பற்றும்படி உங்களுக்கு நாங்கள் ரோல் மாடலா இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேணுங்கிறதுக்கு நான் ரோல் மாடலா இருக்கேன்னு பவுல் சொல்றார். அப்ப பவுல் பாருங்க, தனக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்காகவும் அவர் ஊழியம் செய்கிறார். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இப்போ நான் வேலையவே செஞ்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேன், அப்புறம் எப்படி போய் உலகம் எங்கும் சுவிசேஷம் போகும்? ஒரிசாவுக்கு எப்படி போகும்? மகாராஷ்டிராவுக்கு எப்படி போகும்? அப்போ நான் வேலை செய்ய எப்படி போகும்? அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு முழு நேர ஊழியக்காரனாக இருக்கணும். அப்போ எனக்கு வருமானம் யார் கொடுப்பாங்க? மக்கள் தான் கொடுக்கணும் என்று சொல்லி வாதாடுகிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. உலகத்தை இப்போ கன்வெர்ட் பண்ணுறது, இப்போ கன்வர்ஷன் எல்லாம் வருது இல்லையா, மதம் மாற்றுவது தேவனுடைய திட்டமே அல்ல. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, 144,000 பேருடைய செலெக்ஷன் மட்டும்தாங்க நடக்குது. அதனால் தேவன் என்ன செய்கிறார்னா, யாரெல்லாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த சத்தியம் போகணும். அவங்க இந்த சத்தியத்துக்குள்ளே தங்களை திருச்சபையின் பிள்ளைகளாக மாற்றணும். இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வேலையே என்னன்னு தெரியாமல் நாங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறோம்னு எங்கெங்கேயோ போகிறாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் நல்லா சொன்னாங்க. இன்றைக்கும் 5-6% தான் இந்தியாவில் இருக்கிறாங்க கிறிஸ்தவர். எத்தனை டிவி சேனல், எத்தனை போதகர்கள், எத்தனை மீட்டிங்கு, என்ன பண்ணினாலும் ஒன்றும் நடக்கிறது இல்லையே. ஒரு மாயைக்குள் இருக்கிறாங்க போதகர்கள், வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே கவனிங்க, ஒரு மாயைக்குள்ள இப்படி, அதாவது நம்ம ஜெபம் பண்ணா கடவுள் கேட்பார், கடவுள் அந்த மாதிரிலாம் மாயைக்குள்ளே கொண்டு போயிட்டான். இன்னைக்கு கொரோனா வந்துச்சு, நிறைய போதகர்கள் செத்து போனாங்க. ஜெபம் பண்ணலாம்னாங்க. ப்ரேயர், பவர்ஃபுல் ப்ரேயர். என்ன ப்ரேயர் பண்ணி என்ன நடந்தது? தேவ சித்தம் தான் நடக்கும். நாம் செத்தாலும் பிழைத்தாலும் தேவனுடைய சித்தம். இப்படி இருக்கிறவன் தான் ஊழியக்காரன். கெஞ்சப்படாது தேவன்கிட்ட போய், ஐயோ எனக்கு உயிர் கொடுங்க. அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும் எப்போ நமக்கு உயிர் கொடுக்கணும், எப்போ உயிர் எடுக்கணும், எல்லாமே அவருடைய சித்தம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்துவோட திணிக்கிறாங்க. போய் நடக்கவே நடக்காது. அரசியல் மாற்றங்கள் வருது, இவங்க தான் வருவாங்கன்னு சொன்னாங்க, ஒருத்தர் வரல. இயேசு கிறிஸ்து அப்போ சொன்னாரா? இல்லையே. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு ஜனங்களுடைய அறியாமையை பயன்படுத்துகிறாங்க. அதன் நிமித்தம் நிறைய காசு பணம், தசமபாகங்கிற பேரில், காணிக்கைங்கிற பேரில் இல்லையா. ஆனால் பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கோம், ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வசனம் பாருங்கள், சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசம் வருத்தம் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் சொல்கிறார் பாருங்க. உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, யாருக்கும் ஊழியக்காரன் பாரமாக இருந்துடக்கூடாது. இரவும் பகலும் வேலை செய்து சாப்பிட்றார். அடுத்தது பாருங்கள், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடக்கூடாதான். கிளியராக இருக்கா? ஒருத்தர் வேலை செய்யறதுக்கு மனசு இல்லாமல் சோம்பேறின்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் வேலை கிடைக்கலன்னா என்ன ஆயிடுறாங்க தெரியுங்களா? வேலை கிடைக்கலன்னா பாஸ்டர் ஆயிடுறாங்களா. ஏன் அப்படின்னா, ஒரு பைபிள் எடுத்துகிட்டு அப்படி போனோன்னு வச்சுங்க, 10 வீட்டுக்கு போயிட்டு பைபிள் ஒரு ஜெபம் பண்ணோம்னா கட்டாயமாக ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. அப்படி பைபிளை திறந்து அதில் காசு வாங்குறது. யோசனை பண்ணி பாருங்க. இப்படியா பழைய மிஷனரிமார்கள் ஊழியம் செய்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்களே கஷ்டப்பட்டு நம்முடைய நாட்டுக்கெல்லாம் வந்தாங்க. என்ன பண்ணாங்க, சத்தியத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ சொன்னாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க முதல்ல ஜனங்களுக்கு. அந்த சாப்பாடு இவங்க சாப்பாடு பசியில் இருக்கிறான். அவங்ககிட்ட போய் இயேசு கிறிஸ்து உனக்கு ரட்சகர்னு சொன்னால் அவனுக்கு என்ன புரியும்? அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை விட பெரிய பெட்டரான லைஃப்பை உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்க போகிறாருங்க. இப்படித்தான் அவர்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க.
அந்த மிஷினரிமார்கள் போட்ட விதை தாங்க இன்றைக்கி கொஞ்சம் வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு மேலே நல்ல விதையை விதைக்காமல் களைகளை விதைச்சிட்டான் சாத்தான். உலகமெங்கும் களைகள் தான். இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் காசு பணத்தில் தாங்க ஓடிட்டுருக்கு. அது ஊழியம்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கலாம். பணம் தான் இன்றைக்கு பிரதானமாக இருக்குது. எத்தனையோ ஊழியக்காரர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இத்தனை பணம் கொடுக்கலன்னா மேடை ஏற மாட்டோம். அந்த ஜனங்களுக்கு தாங்க இந்த ஜனங்களை கூப்பிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையான சத்தியத்தை சொல்கிறது கேட்குறதுக்கு ஆள் கிடையாது, வரவும் மாட்டாங்க. இவைகள் எல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி மிக ஆதங்கத்தோடு தாங்க பேச வேண்டியது. காரணம் என்ன? வேதம் அது தெளிவு. நான் தப்புன்னு வேணால் சொல்லிக்கலாம், வேதம் தெளிவு, வேதம் பரிசுத்தமானது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இதை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திடக்கூடாது. பாருங்கள், பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 5:2 வாசிக்கலாம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக. பாருங்க, உங்க மந்தைய நீங்க அவலட்சணமான ஆதாயத்துக்காக மேய்ச்சராதீங்க, உற்சாக மனதோடும். அடுத்தது பாருங்க, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவளா அல்ல. சில பேர் நான் பாஸ்டர், எனக்கு கீழே தான் நீ வர வேலை செய்யணும், நான் சொல்கிறதான் கேட்கணும், ஐ ஆம் த பாஸ்டர். ஆக்சுவலாக நமக்கு பைபிள் என்ன சொல்லுது? கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி பாஸ்டர் அண்ட் மாஸ்டர்னு பைபிள் சொல்லுது. நிறைய பேர் அப்படி தங்களை பெரிய பெரிய பாஸ்டர்னு சொல்லிக்கிறாங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? மந்தைக்கு மாதிரியாக இருக்கணும், இல்லையா? மந்தைக்கு மாதிரியாக இருக்கணும். கவனிக்கலாம். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி பைபிள் வசனம் தெளிவாக இருக்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு நியாய பிரமாணத்தை அன்பின் பிரமாணம் அவர் மாற்றிட்டார் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. பழைய ஏற்பாட்டு கால நியாய பிரமாணங்கள் நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, அது வேறு மாதிரி தேவன் நமக்கு கொண்டு வந்துட்டார். அதில் தான் தசம பாகத்தை பற்றி பேசுகிறார். இப்போ நிறைய போதகர்கள் எந்த வசனத்தை எடுத்து பேசுகிறாங்கன்னா பாருங்கள், மல்கியா 1:6 குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இது யாருகிட்ட கேட்கிறார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கேன்னு சொல்லி தேவன் யாருகிட்ட பேசுகிறார்? ஜனங்க கிட்டையா? ஜனங்களை வழி நடத்துகிற ஆசாரியர்கள்கிட்டயா? அடுத்த வசனம் பாருங்க, என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். இங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறது ஆசாரியன், ஜனங்கள் அல்ல. பாவம், இந்த ஆசாரியர்கள் தாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதற்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதனால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி என்ன மட்டும் போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை கொண்டு பலியிட கொண்டு வந்தால் அது பொல்லாப்பில்லை, நீங்கள் காலூனமானதை நசல்படுத்தி கொண்டு வந்தால் அது பொல்லாப்பில்லை என்கிறீர்களே. எப்படிங்க? இப்போ சொல்கிறார் பாருங்க, அதை உன் அதிபதிக்கு செலுத்து, உன் ஓனருக்கு கொண்டு கொடு, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானா? உன் முகத்தை பார்ப்பானா என்று கர்த்தர் கேட்கிறார். இதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. கடவுள் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் அசட்டைத்தனம் பண்ணுமோ அத்தனையும் பண்ணிடுறோமா, பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்குறீங்க நீங்கள். உன் எஜமானுக்கு கொண்டு போய் கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் கொடுத்துப்பாரு, உன் ஒத்துக்குவானா? இல்லையா? அப்பா எஜமானுக்கு பயந்துட்டு என்ன செய்கிறோம்? சிறப்பாக கொடுக்கணும், சிறப்பாக செய்யணும்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தவறுகளை யார் செஞ்சதுன்னா ஆசாரியர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, மக்கள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வச்சு தான் ஆகாரத்தை கொண்டு வந்து எல்லாம் போடுங்க, வான இடங்கொள்ளாமல் போடும் மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், தசம பாகத்தை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வச்சு தான் பேசுகிறாங்க. இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லைங்க, அவர்களை வழி நடத்தின ஆசாரியர்களுக்கு. அவங்க தான் இந்த தவறுகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க, மல்கியா 1:10 உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்கிறார் பாருங்க. காசு வாங்கிட்டு தான் கூலி அதை பூட்டுவாங்களாம். இன்றைக்கி அப்படி தாங்க செய்கிறாங்க எல்லாருமே, காசை வாங்கிட்டு தான் பிரசங்கம்.
அல்லது பிரசங்கம் பண்ணிட்டு காசு வாங்கிறது. உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவை பூட்டுவான். எவ்வளோ கிளியராக சொல்கிறார் பாருங்க. அதனால் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கையும் எனக்கு உகந்ததல்ல. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சொல்லே, இந்த 10ல் 1 பாகம் கிறிஸ்துவோ அவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் புதிய பிரமாணத்தை என்னைக்கு திருச்சபைக்கு கொடுத்தாரோ அன்னைக்கே இந்த 10ல் 1 பாகம் போயிடுச்சு. மொத்தமாக தான் கொடுக்கணுங்கிறார். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த உதாரணம் சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்துங்க, சரியில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். சகேவை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? சகேவ் ஒரு ஆயக்காரன். ஆயக்காரன்னு நமக்கு தெரியும் இல்லையா? வரி வசூல் பண்ணுறவங்க. யூதர்களுக்கு வரி வசூல் பண்ணுறவங்களுக்கு கண்டாலே ஆகாது. ஏன்னா நிறையா அநியாயமாக நிறைய லஞ்சம் வாங்குறவங்க, அதனால் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் என்னமோ தெரில, சகேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அவரு ஒரு ஆவல். அவருடைய பிரசங்கத்தில் அவர் கவரப்பட்டிருக்கணும், எங்கேயோ கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும்? ஒரு பெரிய பணக்காரன் வர்றான், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்யணும், உனக்கு தான் நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியும் இல்லையான்னு கேட்கும்போது அந்த பணக்காரன் சொல்கிறான், இது நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பிரமாணத்தை கை கொண்டு வரேன். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இது பத்தாது, நீ பூரண சற்குணராக இருக்க விரும்பினால் உன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பின்னாடி வந்த. படிச்சிருக்கீங்களா? இது எங்கேயோ கேட்டிருப்பார் போல் இருக்கு சகேயு. இப்போது ஆண்ட வேலை கிறிஸ்து வந்துட்டுருக்கார். அத்தி மரத்து மேலே நிற்கிறார் சகேயு. நீ இறங்கி வா, உன் வீட்டில் தோணும். பர்டிகுலராக சகேயுவை பார்த்து கூப்பிட்றார் பாருங்க. உள்ளே கூப்பிட்டு வந்தாச்சு. கூட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் எதுவுமே பேசலைங்க, ஒன்றுமே பேசலை. சகேயு தான் பேசினார். என்ன பேசினார் வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பார்த்தீங்களா? என் ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாள் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று செலுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா, அப்போ சகேயு இப்போ ஏதோ ஒரு மனமாற்றம் அவருக்குள்ள வந்துருச்சு. அது நமக்கு நல்லா தெரியுது. இப்போ அவருக்கு எதுவுமே வேண்டாம், இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே கிறிஸ்து நீ ஆசீர்வாதத்தை வாங்கணுமா, கடைசியாக என்ன சொல்லி புடிச்சிட்டு போனார் படிச்சு, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ எடுத்தோன்னே சொல்லலை, அல்லது இப்படி சொல்லியிருக்கலாம், நீ ஆஸ்தியில் பாதி கொடு, நீ யாருக்கிட்டே அநியாயம் வாங்கியிருந்த 4 பேருக்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ரட்சிப்பு வரதா இல்லையா நான் முடிவு பண்ணுறேன், அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் எங்கேயோ கேட்ட இந்த போதகத்தை உணர்ந்தவராக திருந்தவராக அங்கே சகை என்ன செய்கிறார், ஒரு கணக்கு கொடுக்குறாரு இல்லையா? அந்த கணக்கு முடிச்சதுக்கப்புறம் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா எந்த அடிப்படையில் கிறிஸ்து சகேயுக்குரிய வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்குறார்? இது ஒரு சின்ன கணக்கு. இந்த கணக்கு சரியான இல்லை, இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கா. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ 1 லட்ச ரூபா அவருடைய ஆஸ்தி இருக்குன்னு வச்சுங்க, அதில் பாதி 50,000 ரூபா நான் ஏழைகள் கொடுத்துட்றேன்னு சொல்கிறார். இது ஒன்று. அடுத்தது ஒரு 10,000 ரூபா யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருக்கார். அப்போ 4 எத்தனையாக கொடுக்குறதுன்னு எவ்வளவு? 40,000 ரூபா. இப்போ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு? டோட்டல் எவ்வளோங்க? 90,000 ரூபா ஆச்சா? இப்போ இவர்கிட்ட எத்தனை ரூபா இருக்குது? 1 லட்ச ரூபா இருக்குது. அதில் பாதி 50,000 ரூபா கொடுத்துட்டார். 10,000 ரூபா அநியாயமாக வாங்கியிருக்கார். அதில் ஒரு 4 பேர் 40,000 இல்லையா? மிச்சம் 10,000 ரூபா இருக்குது. அந்த 10,000 ரூபாங்கிறது இவர் சொன்ன நியாயப்பிரமாணத்தின் கணக்கின்படி பார்க்கும்போது 10ல் 1 பாகம். அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும்? தசம பாகமாக போயிடும். இப்போ அவர் கையில் என்ன? ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்போ சொல்கிறார் ஆண்டவர், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம தான் இந்த வீடு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னா 10ல் 1 பாகம் கொடுக்கறதில்ல, மொத்தமாக கொடுக்கணும். சகை அதைத்தான் செய்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டார் பாருங்க, தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதை கொடுக்கறதுக்கு போதகர்கள் ஆசாரியர்கள் தயாராக இல்லை. ஆனால் இதே இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகமே யாருக்கு தான்? இப்போ மல்கியா 2:1 வாசிங்க.
இப்பொழுதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. பார்த்தீங்களா, இந்த கட்டளை யாருக்குரியது? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அல்ல, அவர்களை வழிநடத்தின ஆசாரியர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி அதை சரி பண்ணுறதுக்காக தேவன் அனுப்பின தீர்க்க தரிசி தான் மல்கியா. ஆசாரியர்கள் தான் இந்த தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? தசமபாகத்தையெல்லாம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு ஆண்டவர் சொன்னது அந்த விஷயமே வேறு. நீங்கள் உங்களுடைய தசமபாகத்தை கொண்டு வந்து கொடுங்க. அது யாருக்கு? ஏழைகளுக்கு. ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா, வசனம் படித்தோம் இல்லையா, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான், அதை அவர் திருப்பி கொடுப்பார். அதுதான் அந்த வசனம். நீ பண்டக சாலையில் கொண்டு வந்து கொடு, உனக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு சொன்னார். அப்போ கடவுளுக்கு கொடுக்கறதுங்கிறது பாஸ்டருக்கு கொடுக்கறதல்ல, ஏழைகளுக்கு கொடுக்கறது. அதுதான், அதைத்தான் மல்கியால் சொன்னார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்களுக்கு சாதகமாக தசமபாகம் கொடு, காணிக்க கொடுன்னு சொல்லி நிறைய வாங்கிட்டாங்க, பெரிய பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு இருக்கு. மீகா தீர்க்கதரிசி எழுதுகிறார் பாருங்க, ஜட்ஜ்மெண்ட். அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலை சொல்கிறார். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்களா? கூலியை வாங்கிட்டு தான் பிரசங்கமே பண்ணுவாங்க. அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். என்ன கிளியராக சொல்லியிருக்கார் பாருங்க. நாங்கள்லாம் கடவுளுடைய ஊழியக்காரரு, நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும், இந்த கட்சி வராது அந்த கட்சி வரும், நாங்கள் வரவே இல்லை. அமெரிக்காவில் இது ஒரு வருவார், நாங்கள் வரவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கடவுள் கூட இருக்கிறோம். பார்த்தீங்களா? ஆனால் இந்த ஜனங்க பின்னாடி தாங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் போகிறாங்க. என்ன பண்ணுறது? நாம் திருந்திக்க வேண்டியதான். எது சரி எது தவறுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் தேவனுக்கு நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதற்காக தான் இந்த சப்ஜெக்ட். தசம பாகம் என்பது, 10 பாகம் என்பது, அது மல்கியாவோட முடிஞ்சு போச்சு. அது ஆசாரியர்களுக்கு, நமக்கு இல்லை. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு ஆவிக்குரிய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மளை அழைச்சிருக்கார். இங்கே வந்து நம்ம 10 பாகம் 5 பாகம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை. என் மகனே, உன் இருதயத்தை கொடு, உன் சரீரங்களையே ஜீவ பலியாக கொடுன்ட்டார். அப்போ எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியாச்சு. இதில் தனியாக 10 பாகங்கிறதெல்லாம் இல்லை. முற்றிலும் தேவனுக்கு நம்ம பலியாக செலுத்தணும். சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் எதுக்காக இப்படி காசு வாங்குறோங்கிறாங்க, நாங்கள் அங்கே போய் ஊழியம் செய்கிறோம், இங்கே போய் ஊழியம் செய்கிறோம். அது தேவையே இல்லைங்க. தேவனுக்கு எந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்க ஊழியம் செய்யலாம், போகலாம். இப்போ கூட சில சபைகளில் கவனிச்சு பாருங்கள். இப்போது புதுசாக ஒருத்தர் சத்தியம் கேட்கறக்கு வராங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம காசு வாங்கலாமா? வாங்கினா என்ன அர்த்தம் தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே? ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டோம்னு வச்சுங்க, நம்ம சொன்ன சத்தியத்தை 100 ரூபாய்க்கு வித்துட்டோம்னு அர்த்தம். இவ்வளோதான். 100 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கோம்? வித்துட்டோம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ இந்த சத்தியங்கள் எல்லாமே எல்லா சந்தர்ப்பத்திலையும் இலவசமாக தாங்க போகணும். அதற்கு எந்த காசு பணமும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. சரி, இப்போ ஒரு வேளை ஒரு சகோதரர் வந்து, நான் முழு நேர ஊழியத்துக்கு நான் போகிறேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அவருடைய ஃபேமிலியை கவனிக்கணும், அவருக்கு சில வருமானம் இல்லை. இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? ஏற்கனவே சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் என்ன செய்யலாம், இவங்க நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா, இவர்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் பணம் போட்டு அவருடைய ஊழியத்தை தாங்கலாம். அதில் ஒன்றும் தவறே இல்லை. இவர் என்ன செஞ்சிடக்கூடாது, புதுசாக போய் சத்தியம் சொல்கிற இடத்துல போய் காசு என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. இந்த மாதிரி ஊழியங்கள் பவுலுடைய காலத்தில் நடந்திருக்குது. பவுல் பணம் கலெக்ட் பண்ணாரா? ஆமாங்க. அவர் எப்படி தெரியுமா கலெக்ட் பண்ணார்? தீமோத்தேயை கூப்பிடுறார், கூப்பிட்டு பாருங்க, எருசலேமில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, இப்போ நான் தீமோத்தேயை அனுப்புகிறேன், தர்ம பணம் கொடுத்து அனுப்புங்க, எனக்கு தேவையில்லைங்கிறார். எனக்கு வேண்டாம், எனக்கும் என்னுடனே கூட இருக்கிறவங்களுக்கு நான் சம்பாரிச்சுக்குவேன், நான் சம்பாரித்து சாப்பிட்டுக்குவேன், எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். நம்ம சகோதரர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஜெருசலேமில், அவங்களுக்கு கொண்டே கொடுங்க. இப்படித்தாங்க எனக்கு ஊழியம் நடந்தது.
இங்கேயும் அப்படித்தாங்க நடக்கணும். சபையில் யார் தெரியுமா கண்காணிக்கப்பட வேணும்? இப்போ ஒரு சபை இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஏழைகள் கஷ்டப்படுறவங்கள தாங்க அதிகமாக நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். ஆனால் அந்த கஷ்டம் உண்மையானதாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உதவி செய்கிறாங்கிறதுக்காக நிறைய என்ன பண்ணுவாங்க, கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கிறது, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாலுமே கஷ்டப்படணும். உண்மையாலுமே கஷ்டப்படும் போது தேவனே அவங்களுக்குரிய கேரை சகோதரர் மூலம் செய்வார்கள் இல்லையா? இப்படிப்பட்ட ஊழியத்தை தாங்க தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஒன்று சொல்லி எல்லாம் சமாளிச்சிட்றாங்க, எல்லா பக்கம் ஊழியம் போகணும், எல்லா பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி திருச்சபையினுடைய செலெக்ஷன் மட்டும்தாங்க நடந்துட்டுருக்கு. அவங்க செலெக்ஷன் முடிஞ்சதுன்னா போதும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து ஏன் இந்த மாதிரி யூடியூப்ல பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி வேர்ட்ஸ், தேவ திட்டத்தை விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதோ பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரலைங்க. ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறதுக்காக இல்லை. இந்த ஊழியர்கள் முறைப்படி தேவனுடைய திட்டம் என்னங்கிறத தொடர்ந்து கேட்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை நான் விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். சும்மா ரேண்டமாக அவர் போய் எல்லா வாங்கவான்னு சொல்லல. ஒவ்வொரு ஊரில் போய் பார்க்குறார், யார் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனியாக உட்கார வச்சு கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா படிக்கிறோம் இல்லையா? 1.5 வருஷம் கிளாஸ் எடுக்கிறார் பவுல். 1.5 வருஷம் முடிஞ்சு அவங்க ஊழியத்துக்கு வந்துடுறாங்க. அவர்களால் தயார் பண்ணப்பட்டவர் தான் அப்பல்லோ. கூடவே போயிடுறாங்க பவுல் கூட, புருஷன் மனைவியா கூட நிற்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் நிற்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, தங்களுடைய உழைப்பை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எந்த இடத்துல தேவன் போக சொல்கிறார் அங்கே தான் போகணும். நம்ம இஷ்டத்துக்கு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். சில பேர் சொல்லி எனக்கு காலிங் வந்துன்னு. காலிங் எங்கேருந்து வரணும்? ஆரோனை போல ஒரு அழைக்கப்பட்டாலுடைய அதுக்கு சப்ஜெக்டே நம்ம படிச்சிருக்கணும், ஆசரிப்பு கூடாது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இப்போ நம்ம 10 ரூபாய் கொடுக்கலாமா, முழுசாக கொடுக்கலாமா? சொல்லுங்கள். 10 ரூபாய் கொடுக்கலாமா, முழுசாக கொடுக்கலாமா? இது ஒரு கேள்வி. அடுத்தது, நான் என்ன ஊழியம் பண்ணினாலும் பைபிள் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், எல்லாமே கொடுக்குறேன், என் சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. பைபிளில் தான் சொல்லுது. அப்போ என்ன வேணாலும் பண்ணலாங்க, அன்பு இருக்கணும். அந்த அன்பில் நியாயப்பிரமாணம் கலந்துருக்கணும். அப்படின்னு அன்பு இருக்குங்கிறது எப்படி சொல்லலாம்? நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இருக்கா? அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய போதர்கள்லாம் பெரிய பெரிய போஸ்ட் அடித்து ஒட்டியெல்லாம் தங்களை புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, நான் தான் பெரிய போதகர் சொல்லாது, நான் சொல்கிறதா கரெக்டு சொல்லாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவுன்னா தெரியுங்களா? செல்ஃப் சீக்கிங். எனக்கு தான், எனக்கு அப்புறம் என் பையன், என் பேரை, அப்படி வரிசையாக வரணும் ஊழியத்தில், என் ஃபேமிலி, இப்படி தாங்க. எனக்கு தான் எல்லாம், வரக்கூடிய வருமானம், அந்த தசம் காணிக்க, இதை நான் வாங்கி 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 நான் இதை விட பெரிய கார், இதை விட பெரிய பங்களா, அப்புறம் நிறைய சர்ச்சு கட்டுறேங்கிறது, இப்படியே டெவலப் ஆகி கடைசியில் எல்லாம் அழிஞ்சு போகுது. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. யாரும் பரலவும் போக போகிறதில்லை. அதை தாங்க சொல்கிறார், செல்ஃப் சீக்கிங். தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும். இந்த 4 பார்ட்லேயே ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புன்னு ஒரு விஷயம் இருக்கணுங்கிறாங்க. அப்போ நம்ம அன்பு இருந்துச்சுன்னா நம்ம பாதி கொடுப்போமா, 10 ரூபாய் கொடுப்போமா? ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கார் பாருங்கள், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். கவனிக்கிறீங்களா? பாதி கோட்டரெல்லாம் கிடையாது. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு நமக்கு கட்டளையாத்தான். எந்த சந்தர்ப்பத்திலையும் சரி, 10 ரூபாய்க்கு இங்கே சம்பந்தமே இல்லை. எதை கொடுத்தாலும் முழுசாக தான் கொடுக்கணும் தேவனுக்கு.
இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். நம்மக்கிட்ட அப்படி அவர் எதிர்பார்க்கறதே இல்லை. கூப்பிட்டதை எப்படி கூப்பிட்டுருக்கார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இது எல்லா வசனங்களையும் மறந்துட்டாங்க, தங்களை மேன்மைப்படுத்துகிறாங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மத்தேயு 23:4 அவர் சொல்கிறார், சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு சுண்டு விரலை கூட அதை தொடமாட்டாங்க. அடுத்தது, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திர தொங்கல்களில் பெருசாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களிலும் ஜபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இப்படித்தான் இருக்கிறாங்க ஜனங்க. இப்போ நமக்கு எப்படி சொல்றார் பாருங்க, நீங்களோ பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்களோ நம்ம ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், போதகர்னு உங்களை சொல்லாதீங்க. நமக்கு ஒரே பாஸ்டர் பாருங்க, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு என்னவா இருக்கார்? போதகராக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் யாரு? சகோதரர்கள். ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது, பூமியில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், ஃபாதர்னு சொல்லாதீங்க, பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா. நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு என்னவா இருக்கார்? குருவாக இருக்கிறார். கடைசியாக எப்படி முடிக்கிறார் தெரியுமா? உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஊழியக்காரனாக இருக்க கடவன். இதுக்கு முதல் ரோல் மாடலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் தாங்க சீசர்களுக்கு முன்னாடி போனார். முதல்ல அடிபட்டவரும் அவர் தாங்க. அதுக்கப்புறம் தான் சீசர்கள் பின்னாடி அந்த துன்பத்துக்குள்ளே வந்தாங்க. ரோல் மாடல். எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாருங்க கிறிஸ்துங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த காலத்திலே ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டி குடியிருந்திருக்க முடியாதா ஜெருசலேமில்? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் வேற சொல்கிறவங்களுக்கு தலை சாய்க்கிறதுக்கு 10 பங்களாவா? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. யோசனை பண்ணி பாருங்க. அவர் பேரை சொல்லிட்டு இன்னைக்கு ஊழியர் செய்கிறவங்களுக்கு 10 பங்களா 20 காரா? இது எந்த வகையில் கரெக்டுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் கேட்கல, ஜனங்கள் நிறைய பேர் அவங்க கேட்டனால தான் இந்த சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியதாக போச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எவ்வளவு எளிமையாக இருக்கணும் தேவனுடைய ஊழியக்காரர்கள், எவ்வளவு கொடுக்கணும் மற்றவங்ககிட்ட. கடன் தொல்லையா? பெரிய போஸ்ட் அடிக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க, எங்களுக்கு நிறைய கடன், எப்படியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் கோடிக்கணக்கில் வாங்குறீங்களே, அதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சு கொடுங்களேன். ஏழைகளுக்கு கொடுப்பாங்களா? இன்னும் பெரிய சர்ச்சு கட்டுறேன், இன்னும் பெரிய சர்ச்சு கட்டுறேன்னு பில்டிங்கை தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்களுடைய, அதற்குள்ள ஆலயமாக உண்மையான இயேசு கிறிஸ்து என்கிற பிள்ளைகளை கட்டுறது இல்லையா? அதுதான் கேள்வி. நாமே அந்த ஆலயம். அன்னைக்கே பவுல் சொல்லிட்டார், கைகளால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் தேவன் என்ன செய்யறதில்ல? குடியிருக்கிறது இல்லை. இன்றைக்கி பில்டிங் கட்டுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, டவர் கட்டுறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க, காம்பவுண்டு போடுறதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. தாங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்கு எந்த ஆர்வமும் செலுத்துறதில்லை. காரணம், அவர்களை வழிநடத்தவர்கள் அந்த மாதிரி வழிநடத்துறது இல்லை. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி ஜனங்களை சுயநலத்திற்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலம். இன்னும் கொஞ்ச நாள் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் ஏமாறப்போகுது இந்த தவறான போதகர்கள்னால. எப்படி இன்றைக்கி அரசியல்வாதிகள் எல்லாம் துரத்தி அடிக்கிறாங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் போதகர்களை துரத்துவாங்க. அது நடக்க போகுது. சரியா? அதற்கு முன்பாகவே நாம் இந்த பூமியில் ஒரு புது சிருஷ்டியாக எப்படி வாழ வேணுங்கிறத தேவன் நமக்கு பல சந்தர்ப்பங்கள் பல வசனங்களை கற்றுக் கொடுத்ததுனால தொடர்ந்து அந்த வசனங்களை பின்பற்றி ஆண்டவர் பின்னாடியே நம்ம போயிடுவோம். இந்த சப்ஜெக்டு நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வதற்காக மாத்திரமே எளிய, மற்றவர்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை. பைபிளில் இப்படி இருக்குது, இப்படி சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு, நாம் அதை புரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுட்டு நம்ம சரியான ஒரு வழியில் போகிறதுக்கு முயற்சி செய்வோம் என்கிற ஒரு முயற்சியினுடைய ஒரு பரிமாணம் தான் இந்த பாடம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.